ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம பேக் யார்டில் உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம செடிகள்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிற ட்ரை ஆயிடுச்சு. ஸோ ட்ரை ஆன இலைகள்லாம் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் புது செடிகள் வைக்கலான்னு ஒரு பிளானு. ஸோ அதனால தான் நானும் மம்மி செஞ்சுட்ருக்கோம். எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதெல்லாம் மம்மி ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னென்ன வைக்கிறோங்கிறத பார்க்கலாமா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேக் நிறைய மணல் எடுத்தோம். எங்கன்னா வீட்டு பக்கத்தில் பைப் லைன் போடுறதுக்காக தோணுனாங்க சூப்பரான மணல். ஸோ இந்த மண்ணில் தான் நம்ம வந்து குட்டி குட்டி பிளான்ஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, 99 மார்ட் வடவழியில் வாங்கினது. அண்ட் 99 rupeesக்கு 4 pieces. கரெக்டாக? வீட்டு முன்னால் அப்படி பள்ளம் தோண்டுனாங்கன்னா அந்த மணல் நல்லங்க, சூப்பர் மணல். ஆமாம். ஸோ வீட்டுக்கிட்ட பைப் லைன்ஸ் போடுறதுக்காக மணல் போடுவாங்க, தோண்டி போடுவாங்கள்ல, அந்த மணல் மறக்காமல் இல்லைங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த டேபிள் ரோஸ் தான். ஸோ அதில் பாருங்கள் இன்றைக்கி எல்லோ பூ பூத்துருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த பட்ஸ் காஞ்சி போயிருக்கா. இதெல்லாமே நம்ம அப்பப்போ கட் பண்ணி விட்டுறணும். இது ஆல்ரெடி நம்ம பேக்யார்டில் இருக்க துளசி மடம். இது இன்னொரு வேரியண்ட் ஆஃப் டேபிள் ரோஸ். ஸோ இது இன்றைக்கி வளர்ந்துருக்கு. இதில் கொஞ்சம் மொட்டு, ஃப்ரெஷ்ஷான மொட்டு இருக்குது. இந்த காஞ்சி போன மொட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் எடுக்கணும். இல்லை இது காஞ்சதில்லை, இது வரப்போகிற மொட்டு. ஸோ ட்ரையாக உள்ளது கை வச்சாவே அப்படி வந்துடும். ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரொம்பவே ஆர்வம் வந்திருக்கு பிளான்டேஷன். மம்மிக்கு ஆல்ரெடி பிடிக்கும், பட் நாங்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான். இதெல்லாம் பாருங்கள், இந்த ட்ரை ஆனது இது எல்லாமே ஆல்ரெடி பூத்து ட்ரை ஆனது. ஸோ இந்த ஃப்ளவர் நம்ம கை வச்ச உடனே அப்படியே வந்துடுது. எனக்கு 2 டப்பாவுக்கு தான் கரெக்டாக மணல் இருக்கும் போல். ஸோ மணல் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி அதில் கொஞ்சம் கல்லுகள்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த கல்லெல்லாம் செப்பரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மண் மட்டும் எடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான மணலுங்க. இப்போ பாருங்க மம்மி எப்படி சலிக்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய கல்லை ரிமூவ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இப்போ இன்றைக்கி என்ன விதைக்க போகிறோம்? கொடை மிளகாவும் இருக்குது, சப்ஜாவும் இருக்குது. ஸோ சப்ஜா விதையும் கேப்சிகமும் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம போட்டுடலாம் விதையா. அந்த சைடு இருக்குது, சப்ஜா ஊற வச்சுருக்குறோம். ஸோ இது சப்ஜா பார்த்தீங்கன்னா மார்னிங் ஊற வச்சது. மார்னிங் ரொம்ப நேரம் கூட ஊற வேணாம், ஒரு 10 to 15 minutes. 10 to 15 கூட இருக்காதுல்ல இப்போ. ஆமாம், ரொம்ப சீக்கிரமே சப்ஜா ஊறிடுவோங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை அப்படியே ஊற வச்சு இதில் போடலாம். அந்த பிளான்ட் அதோட கிராஸ் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் நம்ம சப்ஜா விதையை போடுறோம். நல்லா சுற்றி போடுங்க சைடு எல்லாமே. ஏன்னா இது எது வருது எது இதாகுதுன்னு தெரியல. இல்லை எல்லாமே வளரும் கிராஸாக. ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் மணல். உரம் எதுவுமே போடலை, நம்ம மணல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். உரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த க்ரோயிங் ஆகிற ஸ்டேஜில் நம்ம வந்து டீ பவுடரோட டிகாஷன்ஸ், அப்புறம் வெங்காய தொலி அதோட ஸ்கின்னு, அப்புறம் பூண்டு தொலி போடலாம், அதெல்லாம் போட்டுட்ருப்போம். என்ன வேணும்? தண்ணியாக இது கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு விட்டுருவோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரே. இதுவுமே நம்ம அந்த ஸ்ப்ரே மட்டும் தான் வாங்கினோம் 99ல். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுற வேண்டியதான். நம்ம இது வளர்ந்ததுக்கப்புறமும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வைக்க போகிறது கேப்சிகம், குடமிளகா. ஸோ அதுக்காக மம்மி வந்து மணலை கல்லையும் செப்பரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேப்சிகம் விதை ட்ரை பண்ணிங்களா? சும்மா அப்படியே வெளியிலே வச்சுருந்தேன்னா. இப்போ நேற்று நம்ம எடுத்தது. ஓகே ஓகே, நேற்று நம்ம குக்கிங் பண்ணும்போது யூஸ் பண்ண கேப்சிகம், அதில் உள்ள விதையை எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு மேலே நம்ம மணல் போட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணோம். நல்லா மிஸ்ட் மாதிரி வருதுல்ல தண்ணி. இதுக்கு முன்னாடி பார்பர் ஷாப்பில் வேலை பார்த்தீங்களா? அங்கே வெந்தயக்கரை போட்டு வச்சுருக்கேன் தெரியுமா? ஸோ பாருங்கள், இந்த மரத்தை ஆல்ரெடி காட்டியிருப்பேன். ஸோ நம்ம பேக்யார்டில் இருக்கிற மரம். செம்ம பெரிய பெரிய ஜாக் ஃப்ரூட் இருக்குது, ஆனால் எவ்வளோ காற்றடிக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட நகராதுங்க. ஜாக் ஃப்ரூட் வச்சு ஒன்று சொல்லுங்களேன்.
ஜாக் ஃப்ரூட் அது போடும். அடுத்தது அந்த நம்ம டேபிள் ரோஸ் பத்துமாமி மணல் பார்ப்போம், பத்துச்சுன்னா பார்ப்பேன், இல்லாட்ட மணல் எடுத்துகிட்டே வச்சிடணும். எனக்கு தெரிஞ்சு பத்தாது, ஒரே ஒன்று அந்த அதை மட்டும் வச்சிடலாம். அந்த பிங்க் கலரில் டேபிள் ரோஸ் மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் ஃபஸ்ட் இப்போ வச்சு. அதில் வந்து 1-2 காம்பு தான் செஞ்சுருக்கு. எல்லாமே அது அப்படியே செட்டு கீழே வேர் இருக்கும், அது நீங்கள் அப்படியே அழுகுனதை எடுத்துடணும். அதான் கெட்டு போனது எடுத்துடலாம். அந்த பிங்க் உள்ளதெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ பாப்பா எங்கன்னு தேடிட்டு இருப்பீங்க. ஸ்கூல் டைம், ஸ்கூலில் ஒரு ஆஃப்டர்நூன் ஆச்சு நம்ம இந்த வீடியோ எடுக்கும்போது. ஸோ அவளை ஸ்கூலில் விட்டுட்டு தான் நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ போய் நான் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பாப்பா போய் கூட்டிகிட்டு வரணும் ஸ்கூல்லேருந்து. ஸோ அந்த டைம் கேப்லாம் தான் நம்ம பண்ணோம். இதே அவள் டென்ஷன் ஆயிடுவா, என்னை ஸ்கூலில் விட்டுருக்க டயத்தில் கார்டனிங் பண்ணீங்கன்னு. ஸோ நிறைய பிளான்ஸ் வைக்கணும்னு ஆசை, பட் அதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு சோம்பேறித்தனம் எனக்கு. எங்கள் மம்மி நல்லா பார்த்துப்பாங்க. கரெக்டாக எங்கள் மம்மி தான் அந்த துளசி பிளான்ட் அவ்வளோ அழகாக வளர்த்துட்டு. இன்னும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டப்பா இருக்கா, ஒரு வலை மாதிரி ஒரு கூடை இருக்கா. ஸோ அதில் வந்து வெந்தயக்கீரை போட்டு வச்சுருக்காங்க, குட்டி குட்டியாக வரும் மேத்தி, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதை போட்டு வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் வெங்காயம், அது பக்கத்தில் வந்து வெங்காயம் போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் மணி பிளான்ட்டு. மணி பிளான்ட் வந்து எங்கள் பாப்பா ஒன்றும் இல்லை, பாப்பா வச்சதா இல்லை. இல்லை அதுனா மல்லித்தலையா, மல்லி இலையா, மல்லி இலை ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் குட்டி பாட்டிலில் டேபிள் ரோஸ், நம்ம ஆல்ரெடி இன்றைக்கி ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். ஸோ அந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை நான் சும்மா குட்டியாக லீஃபை வந்து கட் பண்ணி நிறைய ஹோல்ஸ் போட்டு சொருகி விட்டேன். அதில் வளருமான்னு தெரியல, பட் வளர்ந்துருந்துச்சு, பூவே வந்துருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்தது அப்படியே வச்சுருக்கோம், பட் அதுலேயே நல்லா பூத்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ ஃப்ளவரிங் இல்லை, அதனால தான் நான் ஒன்றுமே வந்து டப்பா மாற்ற சொன்னேன். ஸோ சைடில் எல்லாமே நல்லா லூசன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி. இது பக்கத்தில் என்ன செடி வளர்ந்துருக்கோம் ஸோ பாருங்கள், நல்லா வேர் இருக்குல்ல. ஸோ அந்த வேரோடய நம்ம உள்ளே வச்சுருவேன். லைட்டாக மண்ணை மட்டும் டஸ்ட் பண்ணுங்கள். பாருங்க, நல்லா வேர் விட்டுருக்கு இந்த செடி, நல்லா இருக்கு. அது களைச்சி விடக்கூடாது, கலைக்கக்கூடாது. இது என்ன செடி? இந்த இன்னொன்று கூட ஏதோ கூட இருந்தது வளர்ந்துருக்கு, அதை பிச்சை எடுத்துருங்க. அது என்ன வேறுங்கிறது இல்லை, வேரோடு எடுத்துருங்க. எடுத்தோன்னா அங்கே எங்கேயே போடும். பாருங்க, இதுலேயே நல்ல இதாக இருக்குது. ஸோ நல்லா வேர் விட்டுருக்கலாமே. இது என்னவா இருக்கும் இந்த லீஃபு? புளி இலை மாதிரியும் தெரிஞ்சுது. வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்து ஏதோ ஆயிடுச்சுதான் எனக்கு. நல்லா இருக்கும். இந்த லைட்டு பச்சைலாம் பாருங்க, பொடி இலையாக வந்திருக்கு, அழகாக இருக்குது. சுமதி மூஞ்சல ஏய் என்ன இப்படி போடுறீங்க? ஹலோ, இல்லை இதுக்கு மேலே போடுவோம். இதுக்கு மேலே மணல் போட்டால் சைட்லம்மா அது அந்த பழைய மணல் கெட்டு போனால் அதெல்லாம் கட் பண்ணியாச்சா? அது எடுத்துட்டேன், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை நாங்கள் இங்கே போட்டுருமா? வேரோடு இருக்குது. இந்த வேறு பார்க்க என்னவா இருக்குமே. இதில் என்ன இருக்குது? ஏதோ விதையா? இல்லை தெரியல. வந்து வருதுன்னு டவுட் தான், இருந்தாலும் வைப்போம். பட் இதில் உள்ள பூ நல்லா இருந்துச்சுல்ல, ஒரு மாதிரி பிங்க், நல்ல டார்க் பிங்க். ஸோ இதுலேயே தண்ணி அடிச்சுக்க வேண்டியதா கொஞ்சம் கொஞ்சம். செம கோல்டு பிடிச்சிச்சு. நல்லா இருக்குது. புஸ் 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 புஸ். இது வந்து ஸோ இப்போதைக்கு நம்ம வச்ச ஒரு 3 பிளான்ட் மட்டும் இன்றைக்கி நம்ம வச்சு முடிச்சிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் கார் பார்க்கிங் ஏரியாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து என்ன பிளான்ட் வைக்கிறோன்னு பார்க்கலாம். பாய்.